Tamil Nadu, sir. Chennai Metro Rail Project Phase 2 was approved under Central Sector Project, total of 63,246 crore, of which 65% is by central government. 65% is by central government. 65% is by central government. சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 65% நிதியை மத்திய அரசு கொடுக்குது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க. உடனே நம்ம சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே இருக்காரு இல்லைங்களா, அவருடைய சேனல்ல பார்த்தோம்னா 65%னா எவ்வளோன்னு கணக்கெல்லாம் போட்டு சென்னை மெட்ரோவுக்கு 41,000 கோடி மத்திய அரசு கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கார்டை போட்டு பிரச்சாரத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னையா இது, ஒரு பக்கம் பார்த்தா ஒன்றிய அரசு காசே கொடுக்க மாட்டேங்குது, செலவை நாங்க பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இதால பெரிய செலவாகுது அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு பார்த்தோம்னா இந்த பாண்டியராஜன் படத்து காமெடியில் வர மாதிரி 2000, 4000, 6000 அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அமௌண்ட்டை இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஒன்றிய அரசு எவ்வளோ கொடுக்க ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா? போன வருஷமே அக்டோபர் மாசம் 2024 அக்டோபர் மாசத்திலே பார்த்தோம்னா சென்னை மெட்ரோவுக்கு 63,246 கோடி வழங்கியுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சென்னை வாசிகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு பாஜக சார்பாகவே இந்த எஸ்டி சூர்யா இருக்காரு இல்லைங்களா, அவரு போஸ்டர்லாம் ஒட்டிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த பதவிக்கு ஏத்த மாதிரியாவது நடந்துக்கணும்ல, அது சரி அந்த பதவியே இப்ப அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா 63,246 கோடி சென்னை மெட்ரோவுக்கு ஒதுக்கியுள்ள வழங்கியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடத்தினாங்க. 63,246 கோடி கொடுத்துட்டாரு அப்படின்னு போட்டாங்க பிரதமர் மோடி சென்னைக்கு. ஆனா 63,000 கோடியில இருந்து இப்ப 41,000 கோடிக்கு வந்திருக்காங்க. இதுவாச்சும் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் கதை தான். யூட்டன் அப்படிங்கிறது மக்களுக்காக பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் நடத்தப்படுற ஒரு சுதந்திரமான ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய காசுல இருந்தும் மக்களாகிய நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துல இருந்து தான் இந்த ஊடகம் வந்து நடத்தப்படுது. யூட்டன் செய்யற இந்த வேலை முக்கியமானது. இது சரியா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோடு மூலமா உங்களால முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. இந்த QR கோடு மூலமா பணம் அனுப்ப முடியல, இந்த ஸ்க்ரீனை வந்து கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக உங்களுக்கு பணம் செலுத்துறதுக்கான ஆப்ஷன் வரும். அதுலேயும் உங்களால் முடிஞ்ச டொனேஷனை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய வேல்யூ எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 63,246 கோடி. ஸோ இதோட ஃபண்டிங் எப்படி எல்லாம் இதுக்கான ஃபண்டிங் வருது அப்படிங்கிறத சென்னை மெட்ரோ ரயிலுடைய அந்த CMRலுடைய அபிஷியல் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ போடுது ஒன்றிய அரசு அப்படின்னு பார்த்தோம்னா 7,425 கோடி ரூபாய் ஒன்றிய அரசினுடைய பங்கு, இன்னொரு 7,425 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசினுடைய பங்கு, ஒரு 33,593 கோடி ரூபாய் பார்த்தோம்னா வெளியில இருந்து, அதாவது இன்டர்நேஷனல் நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள்ட்ட இருந்து கடனா வாங்குறது. அதாவது இந்த ஜிகா அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் மெட்ரோ ஸ்டேஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி அந்த நிறுவனத்திலிருந்து வாங்குறது, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இந்த மாதிரியான சர்வதேச நிதி நிறுவனங்கள்ட்ட இருந்து கடனா வாங்குறது அப்படிங்கிறது 33,593 கோடி ரூபாய். இது இல்லாம இந்த நிலத்தை கையகப்படுத்துறது, அது இதுன்னு நிறைய செலவுகள், மற்ற செலவுகள்லாம் சேர்த்து இன்னொரு 14,000 கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு அரசு வந்து செலவு பண்ணும். அப்போ ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா இதுல அதிகமா செலவு பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு மட்டுமே. இந்த சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டினுடைய இந்த ஃபேஸ் 2ல 22,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணுது. ஆனா ஒன்றிய அரசினுடைய ஷேர் எவ்வளவு தெரியுங்களா? 7,425 கோடி ரூபாய் தான். சரி, இதையாவது அவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதையே கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. வெறும் 7,425 கோடி ரூபாய் கொடுக்கும்போது எப்படி 65% பணத்தை நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அந்த கதை அவங்க எதை வச்சு சொல்றாங்க, அதை எப்படி உருட்டுறாங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடந்த செப்டம்பர் மாதம், அதாவது அக்டோபர்ல இந்த ப்ராஜெக்டை நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க போஸ்டர்லாம் ஒட்டினாங்க இல்லைங்களா, பாஜகக்காரங்க 63,000 கோடியை பிரதமர் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி நிர்மலா சீதாராமன் ஒரு
பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில பார்த்தோம்னா இந்த 7400 கோடி ரூபாய் சம்பந்தமா கேட்கப்படுது. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? சென்னை மெட்ரோ ரயிலுடைய ஃபேஸ் 2 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட். இது மாநில அரசினுடைய ப்ராஜெக்ட். இதுக்கான காசை வந்து மாநில அரசு தான் போட்டுக்கணும். இதுக்கு எப்படி நீங்க எங்க கிட்ட கேட்க முடியும்? நாங்க எப்படி இதுக்கு தர முடியும்? மாநில அரசு தான் இதுக்கு செலவு பண்ணணும். இதுதான் அவங்க சொன்ன பதில். அவங்க மட்டும் சொல்லல, இத பார்லிமெண்ட்ல இதே 2024ல தயாநிதி மாறன் ஒரு கேள்வியா கேட்டப்ப, ஏன் வந்து சென்னை மெட்ரோ ரயில் கொடுக்கக்கூடிய பணம் டிலே ஆகுது, ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற கேள்வியை ரிட்டன் கேள்வியா கொடுத்தப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு ரிப்ளை கொடுக்கப்படுது. அதுலயும் என்ன ரிப்ளை கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2ங்கிறது ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட். அதுக்கான பணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பியர் பண்ணிக்கணும், அதனால ஃபண்ட் எதுவும் ஒதுக்கப்படல அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு பார்த்தோம்னா நாங்கள் 65% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 உடைய ஹிஸ்டரியை பார்க்கணும். வரலாறு தானே. சென்னை மெட்ரோ ரயிலுடைய ஃபேஸ் 2 இதுக்கான வேலை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ப்ரொபோசல் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2017 தொடங்குச்சு. 2017னா எப்போ அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருந்தப்ப அப்பவே தொடங்கப்பட்டது தான் இந்த சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ப்ரொபோசல் வைக்கப்பட்டு 88,000 கோடி அப்படின்னு பட்ஜெட் போடப்பட்டிருந்தது இந்த மெட்ரோ ரயிலுக்கு. இதை வந்து அப்ரூவலுக்காக நிதி ஆயோக்குக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அஃபேர்ஸுக்கும் அனுப்பிச்சு வச்சப்ப அவங்க பல கேள்விகளை கேட்டு ஒரு 2 வருஷம் இழுத்து அதோடைய பட்ஜெட்டை குறைக்க சொல்லி கேட்டாங்க. அந்த பட்ஜெட் வந்து பின்னாடி பார்த்தோம்னா 88,000 கோடியிலேருந்து 63,246 கோடியா குறைக்கப்பட்டுச்சு. சரி, அதுக்கப்புறமாவது அப்ரூவல் கொடுத்தாங்களான்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறமும் இது வந்து சென்ட்ரல் செக்டார், இதுக்கு வந்து நாங்கள் 50% போடுறோம், நீங்க 50% போடுங்க, ஸ்டேட் 50, சென்ட்ரல் 50 அப்படின்னு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா இல்லை. சரி, கடைசி வரைக்கும் ஒன்றிய அரசு வந்து இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா சர்வதேச நிறுவனங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு நீடும் இருக்குது, ஸ்டேட்டில் வந்து மெட்ரோ வந்து சீக்கிரமாக போட்டு ஆகணுங்கிற தேவை இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சர்வதேச நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ உடனே நம்ம ஆரம்பிச்சிருவோம், அப்ரூவல் பின்னாடி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இதை தான் எப்படி நிர்மலா சீதாராமனும் ஒன்றிய அரசை சேர்ந்த அமைச்சர்களும் திரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் எது கொடுக்கணும் அப்படின்னு திரிக்கிறாங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருந்தப்ப 2019 சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 அது சம்பந்தமான திறப்பு விழாவுக்கு மோடி வந்தப்ப அப்பயே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப அவர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் 2க்கு எங்களுக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அடுத்தது 2020 அமித்ஷா அவர்கிட்டையும் வந்து அவர் வந்தப்பையும் இதே டிமாண்டை நாங்கள் தமிழ்நாடு சார்பாக நாங்கள் வைக்கிறோம், ஃபேஸ் 2க்கு அப்ரூவல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு அப்ரூவலும் கிடைக்கல. ஆனால் 2021 பட்ஜெட்டு எப்போனா 2021 தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி போடப்படுற ஒன்றிய பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் மட்டும் நிர்மலா சீதாராமன் என்ன அறிவிக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 63,000 கோடி சென்னை மெட்ரோவுக்காக ஒதுக்குகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. 2017 ஆரம்பித்து 4 வருஷமாக இழுத்துட்டு எலெக்ஷன் 2021 வரும்போது அறிவிக்கிறாங்க, பட்ஜெட்டில் நாங்கள் 63,000 கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு. இதை அறிவித்த அதே நிர்மலா சீதாராமன் தான் அடுத்த 3 வருஷம் கழிச்சு, அதாவது இடையில திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு, அடுத்த 3 வருஷம் கழிச்சு அப்போ வரைக்கும் அப்ரூவலை கொடுக்காம காசையும் கொடுக்காம இது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டாங்க. கடைசியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் 11,000 கோடி ரூபாய்க்கு மேலே மாநில அரசுடைய காசை போட்டு தான் இந்த ப்ராஜெக்டை நடத்திக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா இந்த இன்டர்நேஷனல் நிறுவனங்கள்ட்ட இருந்து ஒரு 6,000 கோடி சம்திங் வந்து லோன் வாங்கப்பட்டிருக்கு. இதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்க நிலைமையில நாங்கள் தான் 65% கொடுக்குறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் எப்படி அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் மறுபடியும் 2024 அக்டோபர் 3ஆம் தேதி பல அழுத்தங்களுக்கு பிறகு ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுது. அது என்னன்னா, சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2வை நாங்க அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பு. அந்த அறிவிப்புல தான் நிதி அமைச்சகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, 65% நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுது, மீதி 35% ஸ்டேட் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த 65%ங்கிறது ஒன்றிய அரசு பணமா கொடுக்கறது இல்ல, ஒன்றிய அரசு அதே 7,425 கோடி தான் கொடுக்கும். இந்த இன்டர்நேஷனல் நிறுவனங்கள்ட்ட வாங்கக்கூடிய
33,593 கோடி இருக்கு பாருங்க, அத இவங்களோட கணக்குல சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, லோனை நாங்க வாங்கி தருவோம், இந்த லோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிக்கும் இந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல இருந்து சிஎம்ஆர்எலுக்கு இந்த நிதியை கொடுக்கும். அதனால இவ்வளவு மொத்தமா 35,000 பிளஸ் 7,000 இதை சேர்த்து நாங்க 40,000 கோடி ரூபாய்க்கு மேல 41,000 கோடிக்கு மேல கொடுக்கிறோம் சென்னை ஃபேஸ் 2க்கு அப்படின்னு. அதுல தெளிவா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரீட்டிங் த லோன்ஸ் as the loans to the central government not to the state government. இதுக்கு முன்னாடி வந்து இந்த லோன் வாங்குறதா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குற மாதிரி இருந்தது. இதுல நாங்க என்னவா இந்த அப்ரூவலுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த லோனை பத்தி ஸ்டேட் கவர்மெண்ட் கவலைப்பட தேவையில்லை, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குது, சென்ட்ரல் கவர்மெண்டோட லோன், நாங்க லோன் வாங்கி பட்ஜெட் மூலமா உங்களுக்கு சிஎம்ஆர்எல் கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. பரவாயில்லையப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே லோன் வாங்குது, அவங்க தானே அப்ப கொடுக்கறதா, அவங்க தானே கடன் வாங்குறாங்க அப்படின்னு தோணும். அதுலயும் ட்விஸ்ட் இருக்கு. அடுத்ததா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மாநில அரசு அந்த கடனை வாங்கி மாநில அரசு சிஎம்ஆர்எல் கொடுக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இடையில இருக்கக்கூடிய மாநில அரசு தூக்கி ஓரம் வச்சுட்டு ஒன்றிய அரசு இந்த நிறுவனங்கள்ட்ட இருந்து வாங்கி ஒன்றிய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க நேரடியா சிஎம்ஆர்எல் கொடுத்துருவாங்க. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ற ஏஜென்சியா, அந்த ரூட்டுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ற ஏஜென்சியா நேரா ஒன்றிய அமைச்சரகம் வந்துடும். இப்படியெல்லாம் இதுல ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சாங்க. சரி, எப்படி இருந்தா என்னப்பா, ஆசை அவங்க கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு தோணலாம். அங்கதான் கடைசியா ஒரு செக் வச்சாங்க அந்த அறிவிப்புல. அதை பத்தி தான் இவங்க வாயே திறக்கிறது இல்லை, அதை பத்தி எந்த ஊடகமும் இங்க பேசுறது இல்லை. அது என்ன அப்படின்னா, the responsibility of repayment of the loan will be on the company. அந்த லோன் வாங்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா யூனியன் கவர்மெண்ட், அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல, அந்த சிஎம்ஆர்எல் அப்படிங்கிற கம்பெனி மேல. the repayment would normally start after a moratorium of at least 5 years more or less after the completion of the project. அதாவது இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லோனை வந்து திருப்பி கட்டுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இந்த ஈவெண்ட் ஆஃப் சிஎம்ஆர்எல் நாட் பீயிங் இன் எ பொசிஷன் டு ரீபே த லோன். ஒருவேளை சிஎம்ஆர்எல் இந்த லோனை திருப்பி கட்ட முடியல அப்படின்னா, இட் வுட் பி த ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் த ஃபினான்சியல் சப்போர்ட் டு த கம்பெனி டு எனேபிள் த ரீபேமெண்ட் இன் தோஸ் இயர்ஸ். பாருங்க, கட்ட முடியல, கட்ட முடியாம போச்சு சிஎம்ஆர்எல் அப்படின்னா, அந்த இடத்துல யார் வந்து கட்டணுமா அந்த லோனை? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணுமா பணம் சிஎம்ஆர்எலுக்கு அந்த லோனை கொட்டுறதுக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்துடுது. ஸ்டேட் கவர்மெண்ட் சிஎம்ஆர்எல் லோனை கட்டாம விட்டா லோனை கட்ட வேண்டிய கடமை யாருக்கு வருதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ட்ரீட்டிங் த லோன்ஸ் as the loans to the central government not to the state government. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட லோனு, எங்களோட கடன், ஸ்டேட் கவர்மெண்டோட கடன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியில் என்ன சொல்றாங்க, சிஎம்ஆர்எல் கட்ட முடியலன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டணும், சென்ட்ரல் கவர்மெண்டோட லோன்னா நீங்க தான் சிஎம்ஆர்எல் நேரடியா கொடுக்குறீங்க, நடுவில் இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை கட் பண்ணிட்டீங்க. அப்ப சிஎம்ஆர்எல் கட்ட முடியல, இது உங்க லோன் அப்படின்னா நீங்க தானே கட்டணும். அப்ப கட்ட சொல்றது யாரை கட்ட சொல்றீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டை கட்ட சொல்றீங்க. இது எப்படி சென்ட்ரலோட லோனா மாறும்? அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு, லோனை கட்டுற ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் எப்படி இந்த 33,000 கோடி 33,500 கோடி ரூபாய் பணத்தை நீங்க ஒன்றிய அரசோட கணக்குல சேர்த்து நாங்க இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ட்விஸ்டே. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம்னா, சென்னை மெட்ரோ ரயிலுடைய ஃபேஸ் 2க்காக ஒன்றிய அரசு ஒதுக்குறதா சொல்றது 7,425 கோடி ரூபாய் மட்டும்தான். மீதியை லோனா வாங்கி கொடுப்பாங்க. அந்த லோனை சிஎம்ஆர்எல் கட்டணும், சிஎம்ஆர்எல் கட்டலன்னா தமிழ்நாடு அரசு கட்டணும். இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா 65% பணத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற பிரச்சாரத்தை பண்றாங்க. இதுக்கு தான் ரங்கராஜ் பாண்டியாவும் ஒரு கால்குலேஷனை போட்டு 41,000 கோடி தமிழ்நாட்டுக்காக கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசிலிருந்து, இதை பாராட்ட மனமில்லையாங்கிற அளவுக்கு ஒரு காடை போட்டுக்கிட்டு இருக்காரு. அடிப்படையில் அந்த 7,425 கோடி ரூபாயை கூட இன்னும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. அந்த காசுடைய ஒரு இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் எந்த இன்ஸ்டால்மெண்ட்டையுமே கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்க இன்னும் அதிகமாக கேட்கப்படுற விஷயமா இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா பட்ஜெட்டில் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 20,000 கோடியாவது ஒதுக்கப்படுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ஜெட் போடுறீங்க, 2020க்கு அப்புறம் கூட வச்சுக்குவோம், எத்தனை பட்ஜெட் போட்டிருக்கு? இது வரைக்கும் 4-5 பட்ஜெட் வந்துருச்சு. இந்த எந்த பட்ஜெட்லயுமே தமிழ்நாட்டினுடைய சென்னை மெட்ரோ ரயிலுக்கான நிதிங்கிறது ஒதுக்கப்படவே இல்லை. ஆனா மற்ற மாநிலங்களுக்கான மெட்ரோ ரயிலுக்கான நிதிங்கிறது ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்க வந்து தொடர்ச்சியா தமிழ்நாடு அரசுக்கு எழுப்பக்கூடிய கேள்வியா இங்க மாறுது. தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.